இப்போ பரவலாக வந்துடுச்சு. G2 பல 900 ஏக்கர் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன் முதல்வருக்கே பண்ணை வீடு இருக்குது உளுந்தைன்ற கிராமத்தில், பரந்தூர் பக்கத்தில் 250 ஏக்கர்லன்றாங்க. ஆல் டு பி வெரிஃபைடு. பட் அப்போ இது இல்லாத விமான நிலையை தவிர வேற பல இன்ட்ரெஸ்ட்டு, ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. அவர் சொல்லிட்டார அடுத்தது என்ன பண்ண போகிறார் விஜய்னாங்க. அங்கேயே உட்காந்து கொட்டாய் போட்டு அவர் டென்ட் அடிச்சுட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு போயிட்டாருன்றாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு. இப்போ ஸ்டாலின்லாம் போராட்டம் நடத்தினாருன்னா வீட்டுக்கே போக மாட்டார் போல இருக்கு. உதயநிதிலாம் அந்த போராட்டம் அங்கேயே உட்காந்துருவாங்க கொட்டாய் போட்டு. திமுக 2026 கட்டாயமாக அகற்றப்படும் மக்களால். அதுக்கான சமிக்ஞைகள் இப்போவே எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் முதல்வர் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவார். சிரிப்பாக இருக்குது எனக்கு விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது. இன்னைக்கு முன்னெப்போதும் அல்லாத அளவுக்கு கஞ்சா ஸ்கூலாண்ட காலேஜாண்ட பரவலாக போதைப் பொருட்கள் விற்பனையாகுது. அதே போல் டாஸ்மாக் கடைகள் வருமானம் பெருக்கிறாங்க. அதாவது பெருக்கலைன்னா நீங்கள் உங்களை வேலையை விட்டு நீக்கிடுவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க அந்த டாஸ்மாக் ஆட்களை. திமுகவுக்கு ஃபேவராக இல்லை, முதல்வருக்கு இது தெரியும். ஏன்னா அவர்கிட்ட நிறைய இன்டெலிஜென்ஸ் சர்வேலாம் இருக்காங்க. ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல. கட்சிக்காரங்களை அதுக்கு ஒரே நான் சொல்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு வெற்றி தங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடந்த எஸ்வி சேகர் அவர்களுடைய ஃபங்க்ஷன்லையுமே 2026 நம்ம தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதற்கு களம் எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்குது? எப்படி சார்? அதாவது ரிப்பீட்டடாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்கட்சிகளெல்லாம் பலவீனப்படுத்திட்டோம், விஜய் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்காரு, இந்த நேரத்தில் நம்ம ஹிஸ்ட்ரியை மாற்றலாம், வரலாற்றை மாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது என்னென்னா, மறுபடியும் திமுக செகண்ட் டைம் வர்றதுக்கான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு மெயின் காரணம் ஃபேமிலி தான். அதாவது அவங்க ஃபேமிலி தான். ஃபேமிலினா ஒரே ஃபேமிலி தானே. அதாவது ஒர்க் ஃபார் ஃபேமிலி தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃபார் ஃபேமிலி தான் திமுகவை பொறுத்தவரையில். இப்போ உதயநிதியை எப்படியாவது நம்பர் 1 கொண்டு உட்கார வைக்கணுன்றதுக்கு அவருக்கும் ஆசை இருக்குது, அவங்க மனைவிக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஏன் உதயநிதிக்கே ரொம்ப பேராசை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கணுன்றது தான் அவங்க விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, கள நிலவரம் எப்படி இருக்குது, கள நிலவரத்துக்கு முன்னால் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது? இந்திய சட்டமன்ற, தமிழ்நாடு சட்டமன்ற வரலாறில் 1971 அப்புறம் ஒரு 50-55 வருஷமாக தமிழ்நாட்டிலே பல சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதுவரையில் திமுக ஒரு முறை ஆட்சி செய்து அடுத்த முறை ரிப்பீட் வந்ததாக வரலாறே இல்லை. நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க. இது நான் சொல்கிறது ரொம்ப நிர்வாக திறமை உள்ள, புத்தி கூர்மை உள்ள, ஸ்டாலினை விட உதயநிதியை விட திறமை வாய்ந்த ஆர்கனைசர் கருணாநிதி. அவர் பீரியட்லேயே அவரால் இதெல்லாம் பண்ண முடியல. ஒரு முறை ஆட்சிக்கு வந்தார்னா தூக்கி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் டைம் டிஎம்கே வில் நாட் பி எலெக்டட். இது நான் சொல்கிறது 1971 அப்போ அந்த வரலாறை பார்த்தா திமுக 2026 கட்டாயமாக அகற்றப்படும் மக்களால். அதுக்கான சமிக்ஞைகள் இப்போவே எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ஊழல் பட்டியல், பொதுமக்களுக்கு எதிரான விஷயம், போலீஸ் ராஜ்யம். அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு இமேஜ் இருக்குது, நிறையா ஹெல்ப், அதாவது சாதனை திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் கொடுத்துட்டா பெண்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக இப்போ 1000 ரூபாய் ஆமாம் உரிமை தொகைன்னு பெண்களுக்கு கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய டுபாக் வருங்க.
அதாவது இவங்க தேர்தல் உறுதிமொழியில் என்ன சொன்னாங்க, குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் நாங்கள் இன்றைக்கி பல கோடி பேரை இல்லாத எலிஜிபிள் லிஸ்ட்லேருந்து தள்ளிட்டாங்க. ஏன்னு சொன்னால் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டாங்க. இப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை. தேர்தலுக்கு முன்னால் கொடுத்த வாக்கு நீட் மாதிரி தான். முதல் கையெழுத்தே நீட்டை ஒழிச்சிருவோம், எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும்லாம் பேசிட்டு இன்றைக்கி கூசாமல் 3.5 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் போனால் தான் அதை ஒழிக்க முடியும், மத்திய அரசுக்கு தான் அதிகாரம். அதாவது மக்களை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டோம், மகளிருக்கு இலவச விடியல் பயணம், அது விடியல் பயணம் உருவாக்கிட்டோம், அப்புறம் வந்துட்டு மகளிருக்கு கல்லூரி போகிறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறாங்க, அரசாங்க பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பொங்கல் 4 நாள் டாஸ்மார்க் வசூல் 725 கோடி, போன ஆண்டை விட 50-60 கோடி அதிக வருவாய் வந்திருக்கு. இது யார் வருவாய் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய வசதி வாய்ந்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், அவங்க இல்லை, சாமானிய ஏழை மக்கள். இந்த 1000 ரூபாய் வாங்குறாங்க இல்லையா, இப்படி 1000 2000லாம் கொடுக்குறாங்க இல்லையா, மிச்சம் ஆகுது இல்லையா, இதை விட 3 மடங்கு இவங்க பறிக்கிறாங்க. எப்படி? டாஸ்மாக் கடையில் விற்பனை பெருகு. ஒரு பக்கம் முதல்வர் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோன்னு சிரிப்பாக இருக்குது எனக்கு விளம்பரத்தெல்லாம் பார்க்கும்போது. இன்றைக்கி முன்னெப்போதும் அல்லாத அளவுக்கு கஞ்சா ஸ்கூல் ஆண்ட காலேஜ் ஆண்ட பரவலாக போதைப் பொருட்கள் விற்பனையாகுது. அதே போல் டாஸ்மாக் கடைகள் வருமானம் பெருக்கிறாங்க. அதாவது பெருக்கலைன்னா நீங்கள் உங்களை வேலையை விட்டு நீக்கிடுவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க அந்த டாஸ்மாக் ஆட்களை. அப்போ ஒரு பக்கம் இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் போதை இல்லாத தமிழகம்ன்றது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆக பெண்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான அது வேற, அதாவது அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக அதிக அளவில் நடக்குது, மிக அதிக அளவில். நான் அதை சொல்லலை, இந்த அரசாங்கத்தின் கொள்கைகள், மின்சார கட்டண உயர்வு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனால் அவங்க இந்த 2000 3000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலாம், பெண்கள்லாம் நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு நினைக்கிறதே பைத்தியக்காரதானோ. கலைஞர் கலர் டிவி கொடுத்தாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்போவே தோத்தாருங்க. அதனால் கலர் டிவி கொடுத்தப்பவும் கலைஞர் ஜெயிக்கலை. அதை மனசில் வச்சுக்கணும். இவங்க சும்மா அடுத்த ஆட்சி நமக்குன்னு கனவு காணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஹிஸ்ட்ரியோ அல்லது நம்ம வரலாறு என்ன சொல்லுதுன்னா, திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை கண்டிப்பாக ஆட்சிக்கு வராது. ஆனால் அதிமுக இன்னைக்கு சொல்கிறாங்க அதுக்கு பலம் இல்லாது இல்லைன்னு, 2 வாட்டி அந்த சாதனை பண்ணியிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் செகண்ட் டைம் வந்திருக்காங்க இல்லையா, 2 வாட்டி வந்திருக்காங்க. அதே போல் எம்ஜிஆர் 3 வாட்டி வந்திருக்காரு. திமுகவில் யாரும் கலைஞரே பண்ணலன்னு அப்புறம் இவங்க எங்கேருந்து பண்ண போகிறாங்க? கலர் டிவி கொடுத்தப்பவே தோத்தாங்கன்னா இந்த பிஸ்கோத்து விடியல் பயணம் இது, அதுவும் அந்த பஸ்ஸெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வருதுன்னே தெரியாது, அந்த வெள்ளை போர்டு பஸ்ஸு. அதனால் நிறைய ஏமாத்துறாங்க. இது ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க, தெரியாமலாம் ஒன்றும் இல்லை, முட்டாள் இல்லை ஜனங்க. அவங்க 2026 காட்டுவாங்க. அது கண்டிப்பாக எனக்கு என்னுடைய அசஸ்மெண்ட் களம் திமுகவுக்கு ஃபேவராக இல்லை. முதல்வருக்கு இது தெரியும், ஏன்னா அவர்கிட்ட நிறைய இன்டெலிஜென்ஸ் சர்வேலாம் இருக்காங்க. ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல கட்சிக்காரங்களை. அதுக்கு ஒரே ஒரு நான் சொல்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு அச்சத்தில் இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஒரு வெற்றி தங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் போன்ற ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தை 2-3 மாதத்துக்கு முன்னால் தான், இல்லை மேக்சிமம் 6 மாதத்துக்கு முன்னால் தான் ஆரம்பிக்கும் திமுக. 3 முறை தோத்தப்போ கூட அப்படி தான். ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தல் பிரச்சாரம், திண்ணை பேச்சு செய்யுங்கள் எல்லாம். அப்போ வாட் இட் ஷோஸ், இஃப் தே ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்டரி இன் 2026, ஏன் இதுக்கு முன்னாலே இப்போ 18 மாதத்துக்கு முன்னாலே பிரச்சாரத்தெல்லாம் தொடங்குறாங்க? அதனால் அவங்க களம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை, இது இன்னும் பாதகமாக போகும். நாள் ஆக எவ்ரி மந்த் எவ்ரி டே அவங்களுடைய நடவடிக்கைகள். இப்போ நேற்று விஜய் கேட்டதில்
ஒரு கேள்வி சாதாரண மக்கள் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவான அரசுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து விவசாயிகள் விளைநிலங்கள் பறிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்து 8-9 மாவட்டத்தில் ஆட்களை கூப்பிட்டு போய் சேலம் சென்னை 8 வழி பாதைக்கு எதிராக போராடினீங்க. அப்போ இருந்த ஆட்சி என்ன சொன்னாங்க, வளர்ச்சி பயண நேரம் குறையும் அப்படி. ஆனால் நீங்கள் விளைநிலங்கள் பறிப்போது இது தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் அதே மாதிரி 5000 ஏக்கர் நிலத்தெல்லாம் நீர்நிலைகள்லாம் ஒழிக்கிறீங்களே, இது எப்படி சரியான, இதான் இரட்டை நிலைப்பாடு. அதே போல் இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, நம்ம மதுரை பக்கத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. முதல்வர் எந்த அளவுக்கு பேசணும், நான் பதவியில் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் இந்த சுரங்கம் அமைஞ்சா. ஓகே, ரொம்ப பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காரு அவர். அன்பயஸ்டாக தான் நேற்று விஜய் பேசினார். ஆனால் அதே கருணையே அதே ஆதரவை ஏன் வந்து பரந்தூர் மக்களுக்கு காட்ட மறுக்கிறீங்க, பரந்தூர் விவசாயிகளுக்கு காட்ட மறுக்கிறீங்க அப்படின்னா, அதில் தான் விமான நிலையத்தையும் தாண்டி உங்களுக்கு லாபம் அதில் இருக்குது அப்படின்னு அவர் சூசகமாக சொன்னார். இப்போ பரவலாக வந்துடுச்சு. G2 பல 900 ஏக்கர் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன் முதல்வருக்கே பண்ணை வீடு இருக்குது உளுந்தைன்ற கிராமத்தில், பரந்தூர் பக்கத்தில் 250 ஏக்கர்லான்றாங்க. ஆல் டு பி வெரிஃபைடு. பட் அப்போ இது இல்லாத விமான நிலைய தவிர வேறு பல இன்ட்ரெஸ்ட்டு, ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. அப்போது விவசாயிகள் குரலை கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இப்போ இவர் ஏன் இப்போ போனார், இவர் ஏன் லேட்டாக போனார் அப்படிலாம் சொல்கிறாங்க. முதல்வர் ஏன் போகல? முதல்வர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப கரிசனத்தோடு பார்க்குறாரு, எல்லார் பிரச்சனையும் கவனிக்கிறாரு. முன்னாலெல்லாம் கிராம சபை கூட்டத்திலலாம் போய் உட்காந்தார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கிராம சபை கூட்டத்தில் போய் உட்காந்தார். ஆனால் இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார், அவரால் செய்ய முடியாது. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் 910 நாட்களாக ஒரு விவசாயிகள் போராடுறாங்க பரந்தூர்லனா, ஏன் அவங்கள போய் முதலமைச்சர் சந்திக்கலை? சந்திக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? அப்போ இதான் நான் சொல்கிறேன், இங்கே தான் திமுகவினருடைய இன்ட்ரெஸ்ட் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் சொல்லிட்டார், அடுத்தது என்ன பண்ண போகிறார் விஜய்னாங்க. அங்கேயே உட்காந்து கொட்டாய் போட்டு அவர் டென்ட் அடிச்சுட்டு இருக்கணுமா? வீட்டுக்கு போயிட்டாருன்றாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு. இப்போ ஸ்டாலின்லாம் போராட்டம் நடத்தினாருன்னா வீட்டுக்கே போக மாட்டார் போல இருக்கு. உதயநிதிலாம் அந்த போராட்டம் அங்கேயே உட்காந்துருவாங்க கொட்டாயை போட்டு. மீடியாவில் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ அவர் தெளிவாக சொன்னார், சட்டத்தை நான் மீற மாட்டேன். இப்போ அவருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன அலக்கழிச்சாங்க தெரியுமா? போலீஸ். இது என்னங்க, நம்ம நாட்டுக்குள்ளே இந்திய சிட்டிசன் யாரோன்னா எங்கே வேணாலும் போகலாம், காஷ்மீர் டு கன்னியாகுமரி. இது என்ன இது? அவர் பரந்தூர் போகிறதுக்கு அவருக்கு பாதுகாப்பு கேட்கல. அங்கே வந்து அந்த நிகழ்ச்சி நடக்க போது அதுக்கு பந்தோபஸ்து கொடுங்கன்னு தான் கேட்டார். அவர் நினச்சிருந்தா கள்ளக்குறிச்சிக்கு போனார்ல, அந்த கள்ளச்சாராய அது மாதிரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஆனால் இது ஒரு மக்கள்லாம் கூடுவாங்க, அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுங்கன்னு கேட்டால் இவருக்கு என்னென்ன நிபந்தனைகள் போட்டாங்க? 1 மணி நேரம் தான் இருக்கணும்னு போடுறாங்க. இந்த 1 மணி நேரத்தில் அவர் மண்டபத்துக்குள்ளே தான் போய் பேசணும். கடைசியில் மண்டபத்துக்குள்ளவே போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில், எத்தனை செக் போஸ்ட் வச்சு யாரையும் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் யார் அதிகாரம்? இது என்ன சமாச்சாரம்? வேறு கட்சிகள்லாம் நடந்தால் இப்படி பண்ணுவாங்களா? அவரே சொன்னார் பாருங்கள், அவங்களுடைய கட்சிக்காரங்க துண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வன்முறை, பெண்ணுக்கு எதிரான மாணவிக்கு எதிரான வன்முறை, அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவரை போகக்கூடாதுன்ட்டாங்க. அந்த ஏகனாபுரம், கரெக்ட், ஏகனாபுரம் கிராமத்தில் தான் அவர் போய் அந்த அம்பேத்கர் திடலில் எல்லாரையும் சந்திக்கிறான்றது தான் ஒரிஜினல் ஏற்பாடு. ஆனால் அவர் ஏகனாபுரத்துக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. அதிகாரிகளும் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைக்கிற தகவல்கள், அதிகாரிகள் தான் இப்போ ஆட்சியை நடத்துகிறாங்கன்றாங்க. சில ஐஏஎஸ் அதிகாரிகள், சில ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இப்போ ஆட்சி யார் நடத்தணும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரசியல்வாதிகள் தான் ஆட்சி நடத்தணும். ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சி என்பது அதிகாரிகளால் வழி நடத்தப்படுகிறது. அதிகாரிகள் எப்படிங்க? இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். இந்த ஏர்போர்ட்டு இம்பார்ட்டன்ஸு டெவலப்மெண்ட்டுக்கு தேவைன்னெலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால்
ஏர்லைன்ஸ் வச்சுருக்காங்களா இந்தியன் கவர்மெண்ட்டு? ஏதாவது ஒரு ஏர்லைன்ஸ் சின்ன சின்ன நாடுகள் ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இப்போ பாகிஸ்தான் கூட வச்சுருக்கான் ஏர்லைன்ஸு. ஏன் இந்தியாவில் ஏர்லைன்ஸ் இல்லை? இருந்ததையும் தூக்கின்னு போய் டாட்டா முதலாளிகிட்ட கொடுத்தாங்க. சரி, அவங்கள கட்டிக்க சொல்லுங்கள் ஏர்போர்ட்டெல்லாம். மக்கள் வரி பணத்தில் ஏர்போர்ட்டு வசதிகள் இத்தியாதி எல்லாம் கட்டி கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி விவசாய நிலத்தை அவங்களுக்காக வேலை செய்வீங்க. ஆனால் ஏன் ஏர்லைன்ஸ் கவர்மெண்ட் வச்சுக்காது? என்ன நியாயம் இருக்குன்ற? அதனால் இது இந்த பாலிசியே பெரும் முதலாளிகளுக்கான பாலிசிங்க. இது கேட்டால் டெவலப்மெண்ட் வேணாமான்னு வாங்க. இப்போ விமானத்தில் எல்லோரும் தான் பயணம் பண்ணுறோம். சென்னை டு தூத்துக்குடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 17,500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு. சாதாரணமாக 5,000. அது எப்படிங்க 17,000? இந்த கொள்ளையை கண்டித்து ஒருத்தர் பேசுகிறாங்களா? அதே ஆம்னி பஸ் ஒரு 100 ரூபாய் ஏற்றிட்டான்னா போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுப்பார். அறிவிக்கப்பட்ட கட்டணத்துக்கு ஏன் அந்த மாதிரி எந்த விமான கம்பெனிக்கும் கட்டளை போட மாட்டேன்றாங்க? 25,000லாம் சென்னை டு திருவனந்தபுரம் அந்த ஓணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா. அப்போ இஷ்டத்துக்கு அடித்து கொள்ளை அடிக்கிறான். அவன் பணத்தை கட்டி அவன் ஏர்போர்ட் கட்டமை. நீங்கள் ஏன் இப்படி வேர்த்து வடிகிறீங்க? உங்களுக்கு என்ன ஏர்லைன்ஸ் இருக்குது? ஸோ இது முதலாளிகளுக்காக மோடி அரசும் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசும் வேலை செய்கிறாங்க. இதில் அப்பாவி விவசாயிகள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. அதனால் அவங்க எதிர்ப்பை நீங்கள் மதித்து அவங்கக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி மறு ஆய்வு பண்ணுறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணோம். அதான் பாதிப்புகளே இருக்காதுன்னு சொல்ல, ஒரு இடத்துல புதுசாக எதாவது பண்ணும்போது ஆனால் பாதிப்பு சிறுசாக இருக்கிற மாதிரி பாருங்கள். மக்கள் எதிர்ப்பு இந்த அளவுக்கு இல்லாத இடமா பாருங்கள். தரிசு நிலங்கள் எவ்வளோ கிடக்குது. அங்கே தான் பன்னூர் தான் நான் சொல்கிறேன். பன்னூர் தான் ஒரிஜினலாக. பட் திமுகவுடைய ரியல் எஸ்டேட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அதை அவங்க எடுக்காமல் இப்போ பரந்தூரை சொல்லியிருக்காங்க. இது மக்கள் கடுமையாக போராடுறாங்க. இதை மக்கள் கருத்தை கொஞ்சம் கேட்கணும். அதான் மக்களாட்சி தத்துவம். அவங்க தப்பாக போகிறான்னா கூட அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணோம். ஏன் திமுகலேருந்து முதலமைச்சர் போல கேட்டால் நாங்கள் 3 அமைச்சர்கள் குழு அமிச்சோம், அவங்க போய் சரி அவங்கக்கிட்ட தான் அவங்க ஒத்துக்கலை, தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு போனோம்ல, ஹைகோர்ட்டில் கேஸ் முடியலன்னா உச்சநீதிமன்றம் தலையிடணும்ல. அப்போ முதலமைச்சர் போகிறதுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அதான் என்னுடைய கேள்வி. இது மறுபரிசீலனை செய்யணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.